இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லஞ்சு கூட ஒன்று போடலாம். அதுக்கு பாருங்கள், நான் 7 அடியில் 1 2 3 4 5 6 7 7 அடியில் 24 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 7 அடியில் 24 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த 24 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம நார்மலாக கூட போடும்போது மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போடுவோம். ஆனால் இதில் அப்படி வேண்டாம். நம்ம மேலே இதுக்கு பாருங்கள், வயரை பார்க்கும்போது நமக்கு வயரை பார்க்கும்போதே பாருங்கள், நம்ம இப்போ பாருங்க 2 பக்கமும் நம்ம 2 வயரை அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்கும்போது பாருங்கள், ஒரு வயர் ஹைட்டாக இருக்குது, ஒரு வயர் வந்து ஹைட்டாக இருக்குது, ஒரு வயர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஹைட்டாக இருக்கிற பக்கத்துலேயே நம்ம பின்னிட்டு போகலாம். கம்மியாக இருக்கிற வயரை விட்டுடலாம். அப்படின்னா நம்ம வந்து கீழே உள்ள வயரை விட்டுட்டு மேலே மட்டுமே நம்ம பின்னிட்டு போகலாம். நான் வந்து 15 லைன் பின்னலான் இருக்கேன். ஏன்னா கூட கொஞ்சம் ஒரு அகலம் வந்து ஜாஸ்தியாக வைக்கணுங்கிறனால 15 லைன் பின்னலான் இருக்கிறேன். நம்ம அடுத்த லைன் பின்னும்போது இந்த ஒயரை வச்சு அளந்து நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பண்ணி அடுத்த லைனு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சைடில் உள்ள ஒயர் எடுத்து நம்ம அப்படியே பின்னிட்டு போக வேண்டியது தான். பாருங்க, மேலோட ஒயரில் நம்ம மற்ற கூடைகள்லாம் போடும்போது மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி பின்னுவோம். இதில் அப்படி இல்லை, நம்ம மேல் ஒக்கவே போட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மூடி போட்டு நம்ம கூட பின்ன போகிறோம். அதனால கொஞ்சம் ஒயர் நமக்கு மேலே எச்சா தேவைப்படும். அதுக்காக நம்ம கீழே பின்னாமல் ஒன் சைடு வாக்கவே நம்ம பின்னிட்டு வர்றோம். ஒன் சைடாகவே நம்ம பின்னிட்டு வந்தால் தான் ஒரு சைடு நமக்கு கம்மியாக கிடைக்கும், ஒரு சைடு நமக்கு நிறையா கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி பின்னிட்டு வரோம். பாருங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் வந்து கூட பின்னுற அளவு நீங்கள் ரொம்ப எல்லாருமே அளவு தப்பாக சொல்கிறீங்க, கூட பின்னுற எல்லாருமே தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒயர் கட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் வந்து அடுத்தவங்க போடுற ஒயரை அளவை விட ஒரு 15 சென்டிமீட்டர் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா என் பின்னல் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போடுவேன். நான் வந்து நல்லா இழுத்து போடுறதுனால டைட்டாக போடுவேன். பின்னல் ரொம்ப சின்னதாக தான் வரும் பார்த்துடுங்க. அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே ஒரு அரை அடி கம்மியாகவே போடுவேன், ஒயருக்கு எடுப்பேன் பார்த்துடுங்க. இந்த கூடைக்கெலாம் 2-3 மேலே சர்ச் பண்ணி பார்த்ததில்ல, எல்லாருமே 8 அடி எடுத்திருந்தாங்க. நான் எனக்கு 7 அடி எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த ஒயர் வந்து அப்படிப்பட்ட ஒயர் பார்த்துடுங்க, போட்டால் நல்லா நெருங்குது. மற்ற நார்மல் ஒயரை விட இந்த 50-50 ஒயர் வந்து நல்லா நெருக்கமாக இருக்குது, பின்னுறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இந்த ஒயர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் எங்கள் ஏரியாவில் இந்த ஒயர் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை. அப்போ கிடச்ச ஒரு 4 கலர் தான் கிடச்சி, அந்த 4 கலரையும் எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் மற்றவங்களோட அளவை விட நான் கொஞ்சம் கம்மியாகவே எப்போவுமே எடுப்பேன். ஏன்னா நான் அப்படி தான் பின்னி பழகிருக்கேன். சின்ன இதுலேருந்து நான் அப்படியே போட்டு பழகிட்டு நல்லா டைட்டாகவே போட்டு பழகியாச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பின்னுவாங்க. நான் அவங்க இப்படி பின்னுறாங்க இப்படி பண்ணால் சொல்ல வரல, அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த அவங்க பின்னிப்பாங்க. இப்போ பாருங்கள், அடி வந்து 15 லைன் போட்டாச்சு. என்ன பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 லைன் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் கீழேயும் ப்ரௌன் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மேலேயும் ப்ரௌன் கலரில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துடுங்க, முடிச்சிருக்கேன் பார்த்துடுங்க. இப்போ நம்ம அடி போட்டாச்சு. அடி வந்து 15 லைன் போட்டிருக்கிறோம் நம்ம. ஏன்னா பேஸ் கொஞ்சம் பெருசாக வேணும், நல்லா டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு வாட்டர் பாட்டிலெல்லாம் வைக்கிற அளவுக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து பேஸ் பெருசாக போட்டிருக்கிறேன். இனி வந்து சுற்றி வரையும் நம்ம பின்னிகிட்டே வரணும். பின்னிட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. இனி வந்து நம்ம வந்து சைடில் பின்னின் நம்ம கூட வளர்க்க வேண்டியது தான். வளர்த்துட்டு நம்ம இனி போக வேண்டியதான் பார்த்துடுங்க. நம்ம இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நான் நினச்சிட்டேன் சைடில் 2 வயர் விட்டுட்டு 3ஆவது லைன்லேருந்து நான் பின்னிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு இது போட, ஏன்னா நம்ம வந்து உள்ளே சொறி விடுறதுக்காக நான் லேடர் நாட் போட்டு தான் நான் பின்ன போகிறேன். பாருங்கள், நான் என்ன செய்வேன், லேடர் நாட் நான் வந்து ஒன்லி இந்த 2 லைனில் மட்டும்தான் லேடர் நாட் போடுவேன். சைடில் ஃபுல்லாக போட்டு போக முடியாது, ஸ்லாண்டிங் லைனில் போட்டு போக முடியாது. நான் ஒன் சைடில் மட்டும்தான் லேடர் நாட்டு போடுவேன். ஏன்னா எனக்கு அது போட்டால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் அந்த லேடர் நாட்டு தான் போடுவேன். பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டு
இன்னும் வந்து நம்ம அப்படி கூடைய அப்படி மேலே வளர்த்துட்டே போக வேண்டியதுதான். ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. உங்களுக்கு நம்ம லேடர் நாட் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி போடணுன்ட்டு. பாருங்க நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம பின்னணி இடத்துக்கு போய் வந்துட்டோம் பாருங்க. இனிமேல் இந்த லேடர் நாட் எப்படி போடலான்னு பாருங்கள். இது சொருகிறதுக்காக நம்ம விட்ட ஒயரு லேடர் நாட்டுக்கு. இந்த மேலே போகிற ஒயரை அப்படியே கீழே இறக்குங்க. அப்படியே கீழே இது போட்டு கீழே தள்ளி இதை இப்படியே மேலே போதுங்க விட்டுட்டு நம்ம லெஃப்ட் சைடிலோட ஒயரை இந்த சுற்று ஒயர் இருக்குதா இதை பாருங்கள் இப்படி எடுத்து அந்த ஒயருக்கு கீழோடி கொண்டு வந்து இந்த ஒயருக்கு உள்ளே அந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இந்த ப்ரௌன் கலர் லூப்புக்குள்ளே மேலே போகிற ஒயரை இப்படியே வெளில விட்டுறணும். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இழுத்துட்டேன்னா இது பாருங்க மேலே போகிற ஒயரை அப்படியே இழுத்தேன்னா நமக்கு இதாகிடும். கீழே பாருங்கள் கீழே ஃபஸ்ட்டில் உள்ள ஒயரை இழுத்து விட்டுட்டு வெளியில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இனி பாருங்கள் மேலோட ஒயர் இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த ஒயர் இப்படி இழுத்துட்டோன்னா நமக்கு லேடர் நாட்டு போட்டாச்சு. இங்கே பாருங்கள் லேடர் நாட்டு நம்ம போட்டாச்சு. இனி ரோல் ஒயரு கீழே இருக்கும். இங்கே பாருங்க அதை நம்ம எடுத்து அப்படியே இன்னும் அடுத்த லைன் நம்ம ஜாயின் பண்ணி இப்படியே போட வேண்டியது நம்ம. இங்கே பாருங்கள் போட்டு முடிச்ச ரெண்டாவது லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து ரன்னிங் ஒயர் போடணும். வந்து அடுத்தது லேடர் நாட் போட்டு நம்ம இந்த கூடையை இப்போ வளர்க்கணும். பாருங்கள் இப்போ நம்ம எப்படி லேடர் நாட் போடணுன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் மேலோட ஒயரை அப்படியே லேசாக கீழே இறக்கணும். இறக்கிட்டு அடியிலோடி பிடிச்சி தள்ளனா அந்த ஒயர் வந்து மேலே வரும். மேலே வந்த பிறகு நம்ம இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அந்த ரன்னிங் ஒயரை அந்த ஒயருக்கு கீழே கொண்டு வந்து இப்படியே மடித்து பாருங்கள். இந்த இடத்துல நம்ம மேலே தூக்கி விட்டாலும் அந்த ஒயருக்கு உள்ளோடி விடணும். விட்டுட்டு இந்த மேலே போகுதுங்களா அந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இவ்வளோ தான் லேடர் நாட்டு. பாருங்கள் அவ்வளோதான் லேடர் நாட்டுனா போட்டாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இடையிடையே சொல்கிறது குறிப்பெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்ன செய்வேன்னா இந்த ரெண்டு வயரில் மட்டும்தான் லேடர் நாட் போடுவேன். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து இப்போ அடுத்த லைனில் போடணும் அதை போட மாட்டேன். இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம். இனிமேல் இந்த லேடர் நாட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். அது எப்படி கொண்டு வரேன்ட்டு அடுத்த இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த கூடையை வந்து பின்னி முடிச்சாச்சு. கூடை பின்னி முடிச்சாச்சு. இனி என்ன பண்ணணும் நம்ம இந்த ரெண்டு சைடும் அடி போட்டோம் பார்த்திங்களா. அதனால் இதையும் இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா இதையும் இந்த ரெண்டு பக்கம் மட்டும் சொறி விட்டுறணும். இந்த இருப்பாங்க சைடில் இது அடி 15 போட்டோம்ல அந்த 15 இதையும் ரெண்டு பக்கமும் சொருகி விடணும். பார்த்துடுங்க சொருகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த கூடையை நம்ம வந்து மூடியும் போட்டு முடிச்சாச்சு. இந்த கேப் எப்படி போட்டேன்னா ஒரு 5 லைன் 6 லைன் போட்டிருக்கேன் பார்த்துருங்க. நம்ம அடி போடுற மாதிரியே இங்கேருந்து இது வரையே நம்ம அந்த ப்ரௌன் கலர் ஒயரை கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா அந்த சைடு கார்னரு இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லைன்லேருந்து இங்கே பாருங்கள் இந்த கார்னர் வரையே நம்ம அடி போடுற மாதிரியே கொஞ்சம் சைடில் சொருகிற மாதிரி கட் பண்ணி ஒரு 6 லைன் போட்டேன். இங்கேயும் ஒரு 6 லைன் போட்டிருக்கேன், இங்கே ஒரு 6 லைன் போட்டிருக்கேன். போட்டு மடித்து எல்லாம் விட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு பவுச் மாதிரி வேணும். இப்போ அதை பின்னணும். அதுக்கு பிறகு இந்த சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒன்று பின்னணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லஞ்சு கூட வந்து எந்த மாடல் இருக்கோ அதே மாதிரி நான் பண்ணணுன்னு இருக்கேன். அதனால் என்ன செஞ்சேன்
இப்படி வயரை ஒரு 2 ஸ்கேல் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். 2 அடிக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். 2 அடிக்கு கட் பண்ணி ஒரு இப்போ இதில் எத்தனை இருக்குதுன்னா, நான் இப்போ இங்கே 2 சைடில் 2 விட்டுட்டு இங்கே 2 மொத்தம் 24 லைன் பின்னிருக்கிறேன். இங்கே 2 விட்டுட்டேன்னா மீதி 20 லைன் இருக்குது. 20 லைனா 10 ஒயரு இதேமாதிரி 2 அடியில் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிடணுங்க. ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு.